இன்னைக்கு நம்ம மத்தியமா பாட்டிய புஸ்தகத்துல दूसरा पत्र அதாவது செகண்ட் பேப்பர்ல கஹானி பார்க்க போறோம். கஹானில ஃபர்ஸ்ட் ஸ்டோரியான பகவான் சப்கா ஏக் ஹை அப்படின்ற ஸ்டோரி பார்க்க போறோம். பகவான்னா கடவுள், ஈஸ்வர். சப்கா ஏக் ஹை, சப்கானா எல்லோருக்கும், ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏக் ஹை ஒருத்தர் தான், கடவுள் எல்லாருக்குமே சமமானவர் தான் அப்படின்றதா இந்த ஸ்டோரியோடைய டைட்டில். இப்ப ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். किसी गांव में इब्राहिम नामक एक आदमी अपनी बीबी और बच्चों के साथ एक चौपड़ी में रहता था. किसी गांव में ஒரு கிராமத்துல இப்ராஹிம் நாமக், இப்ராஹிம் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய ஏக் ஆத்மி ஒரு பர்சன், ஒரு ஆளு, அப்பனி பீபி அவருடைய மனைவி. பீபி அப்படின்றது அரபிக்ல இருந்து ஹிந்தியில வந்த வார்த்தை. பத்னி அப்படின்னாலும் ஒய்ஃப்னு அர்த்தம். முஸ்லிம்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது பீபின்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்பனி பீபி அவர் பச்சோம், குழந்தை கூட, அவருடைய மனைவி மற்றும் குழந்தைங்க கூட ஏக் சாத் எல்லாரும் ஒன்னா ஏக் சோம்படி மே ரஹ்தா ஒரு குடிசையில வசித்து வராங்க. यद्यपि वह बहुत धन्यवान नहीं था, तो भी वह हमेशा दूसरों का उपकार करता था. यद्यपि अल्दो இருந்தாலும் கூட, தோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இருந்தாலும் கூட. என்னது, அவர் பகுத் தன்யவான் நஹிதா, ரொம்ப செல்வந்தர் கிடையாது, ரொம்ப பணக்காரர் இல்லாம இருந்தாலும் கூட, தோபி இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றாரு, வஹ் ஹமேஷா, ஹமேஷா மீன்ஸ் ஆல்வேஸ், எப்பயுமே, दूसरों का उपकार करता था, மத்தவங்களுக்கு உபகாரம் பண்றாரு, நிறைய ஹெல்ப் பண்றாரு. उसकी चौपड़ी एक सड़क के किनारे थी. सड़कना ரோடுன்னு அர்த்தம், கினாரேனா அந்த ஓரம், பேங்க்னு சொல்லுவாங்க, கரையோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோடோட ஓரத்துல இருக்கு அவருடைய குடிசை. उसकी चौपड़ी एक सड़क के किनारे थी. कई यात्री उसी सड़क से होकर आते जाते थे. நிறைய யாத்ரிகள், கை மீன்ஸ் மெனி, நிறைய யாத்ரிகள் அதாவது ஜேர்னி பண்றவங்க, அந்த பக்கமா போறவங்க, உசி சடக் சே அவரோட வீடு இருக்கு இல்லையா, அவருடைய குடிசை இருக்கு இல்லையா, அந்த ரோடு பக்கமா ஆத்தே ஜாத்தே தே, அதாவது வழிபோக்கர்கள் நிறைய அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டும் இருப்பாங்க. उस सड़क पर कोई सराय नहीं होने के कारण यात्रियों को इब्राहिम का दरवाजा खटखटाना पड़ता था. उस सड़क पर அந்த ரோட்ல कोई सराय, सराय அப்படின்னா இன்னன்னு சொல்லுவாங்க, அதாவது யாத்ரிகள் தங்கக்கூடிய ஒரு இடம் சொல்லுவாங்க. மடம் இருக்கும், முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மடம் அங்கங்க கட்டி வச்சிருப்பாங்க. அதாவது ஜேர்னி பண்றவங்களுக்கு எப்பயாவது டயர்டா இருக்கு அப்படின்னா அவங்க அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த ரோட்ல இல்லாத காரணத்தினால உஸ் சடக் பர் கோயி சராய் நஹி ஹோனே கே காரன் யாத்ரியோं को இப்ராஹிம் का दरवाजा खटखटाना पड़ता. இந்த யாத்ரியும் இருக்காங்களா, அதாவது இந்த ஜேர்னி பண்றவங்க எல்லாருக்குமே இப்ராஹிமுடைய அந்த வீட்டு கதவை, தர்வாசா அப்படின்னா அவருடைய வீட்டு வாதிலை, கட்கட்டானா படுத்தாத்தானா நாக்குன்னு அர்த்தம், தட்டுறாங்க. எல்லாருமே போய் ஒரு தண்ணிக்காகவோ இல்ல கொஞ்ச நேரம் விஸ்ராம் பண்றதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவோ அவருடைய வீட்டு கதவை போய் தட்டுறாங்க. இப்ராஹிம் உன்கா உச்சித் சத்கார் கர்த்தா தா. அதே மாதிரி வர்றவங்களுக்கு இப்ராஹிம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, உன்கா அவர்களுக்கு உச்சித் சத்கார் கர்த்தா தா, ரொம்ப உச்சித் அப்படின்னு ரொம்ப நல்ல, சத்கார் மீன்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்ல மரியாதை செலுத்தி அவங்களை நல்லபடியா அவர் கவனிக்கிறாரு. यात्री हाथ मुंह धोकर जब इब्राहिम के परिवार के साथ बैठते तब खाने से पहले इब्राहिम एक छोटी सी प्रार्थना करता था और ईश्वर को उसकी कृपा के लिए धन्यवाद देता था. बाद में यात्री भी उस प्रार्थना को दोहराते थे. யாத்ரி ஹாத் மூ தோக்கர், எல்லாம் என்ன பண்றாங்க, வர அந்த யாத்ரிகள் அவங்களுடைய கை முகம் எல்லாம் கழுவிட்டு இப்ராஹிம் கே பரிவார் கே சாத், இப்ராஹிமோட குடும்பத்து கூட உட்கார்ந்து, பைட்தே தப் கானே சே பெஹலே, எல்லாரும் சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க. ஆனா கானே சே பெஹலே சாப்பிடறதுக்கு முன்னாடி இப்ராஹிம் एक छोटी सी प्रार्थना करता था. இப்ராஹிம் என்ன பண்றாரு, ஒரு சின்ன பிரார்த்தனா பண்றாரு. he is doing a prayer. और ईश्वर को उसकी कृपा के लिए, அந்த பிரேயர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு உஸ்கி கிருபா, அதாவது அவர் மேல ரொம்ப பிளெஸிங்ஸ் இருக்கு இல்லையா, கடவுள் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாரு. அந்த கிருபாக்கு, அந்த கைண்ட்னஸுக்கு தன்யவாத் தேதா, தேங்க் பண்றாரு. அந்த பிரேயர்ல நீங்க எங்களுக்கு எல்லாமே கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் அந்த பிரேயரை சொல்றாரு. பாத் மே யாத்ரி பி உஸ் பிரார்த்தனாக்கோ துஹராத்தே தே, அவர் இப்ராஹிம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த யாத்ரியும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரார்த்தனாவை, அந்த பிரேயரை दोहराते थे மீன்ஸ் ரிப்பீட் பண்றாங்க. அந்த யாத்ரியும் அந்த பிரேயரை ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறாங்க.
यात्रियों का इस प्रकार सत्कार करने का क्रम कई साल तक चलता रहा. யாத்திரிக்கு இந்த மாதிரி சத்கார் ஹாஸ்பிட்டாலிட்டி சொன்ன இல்லையா, விருந்தோம்பல், யாத்திரிகளை கவனிக்கிற இந்த மாதிரியான விதமா இவங்க கவனிக்கிற விதம் क्रम कई साल तक चलता था. இந்த வேலை क्रम அப்படின்னா இந்த வேலையானது ரொம்ப வருஷம் இதே மாதிரி நடந்துட்டு இருந்த. யாத்திரிகள் வருவாங்க, இவங்க வீட்டுல வந்து முகம் கை கால் கழுவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி இவர் சொல்ற பிரேயரை அவங்களும் ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய வருஷங்கள் நடந்துட்டு இருந்தது. पर सबके दिन हमेशा एक से नहीं होते. ஆனா பர் மீன்ஸ் ஆனா, பட் சப்கே தின் எல்லாருக்குமே நாட்கள் வந்து ஒரே மாதிரியே போறது கிடையாது. சப்கே தின் ஹமேஷா ऑलवेज एक से नहीं होते, ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. समय के फेर से இப்ராஹிம் கரீப் हो गया. समय के फेर அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் டைம். இந்த காலங்கள் கடந்ததுனால என்ன ஆச்சுன்னா இப்ராஹிம் கரீப் हो गया, ஏழை ஆயிட்டார். அதாவது ஓரளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ரொம்ப ரிச் பர்சன் கிடையாது, ஆனா வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இப்ப அவர் கரீப், ரொம்ப ஏழையாவும் ஆயிட்டாரு. तिस पर भी उसने यात्रियों को भोजन देना बंद नहीं किया. திஸ் பர் இன்ஸ்பைட் ஆஃப், அவர் வந்து ஏழையாக இருந்தாலும் கூட யாத்திரிகளுக்கு போஜன் தேனா உணவு கொடுக்கறத வந்து அவர் பந்த் நஹிக்கியா, அவர் வந்து அதை ஸ்டாப் பண்ணல. வர யாத்திரிகளுக்கு அதே மாதிரி உபசாரம் செஞ்சுட்டு தான் அவர் இருந்தாரு. वह और उसके बीबी बच्चे दिन में एक बार भोजन करते थे. அவர் ரொம்ப கரீப் ஆன காரணத்தினால, ரொம்ப புவர் ஆன காரணத்தினால वह और उसके बीबी बच्चे, அவரும் அவருடைய ஒய்ஃபும் அந்த குழந்தைகளும் दिन में एक बार, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. भोजन करते थे. और दूसरी बार का भोजन बचाकर यात्रियों के लिए रख छोड़ते थे. இன்னொரு வேலைக்கான உணவை போஜன் பச்சாக்கர், பச்சாக்கர் மீன்ஸ் டு சேவ் பண்றாங்க. உணவு, அந்த இன்னொரு வேலைக்கான உணவை வந்து அவங்க சேகரிச்சு வர்ற யாத்திரிகளுக்கு கொடுத்துடுறாங்க. यात्रियों के लिए रख छोड़ते थे, அவங்களுக்காக அதை எடுத்து வச்சிடுறாங்க. यात्रियों की मदद करने में इब्राहिम को बड़ा संतोष होता था. வர்ற யாத்திரிகளுக்கு இந்த மாதிரி மதத் சத்கார் ஹெல்ப் பண்றதுனால இப்ராஹிம்க்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. லைஃப்ல அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதனால அவருக்கு கிடைக்குது. पर कुछ समय बाद उसे कुछ गर्व हो गया. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு இதனால ஒரு கர்வம் ஆயிடுச்சு. அவருக்கு தன் மேலேயே ஒரு ப்ரௌட்னஸ் வந்துடுச்சு. वह यह समझने लगा कि अल्लाह की दया से ही मैं यात्रियों की इतनी मदद कर पाता. அவருடைய கர்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா वह यह समझने लगा, அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் கி தயா, ஒரு அல்லாஹ்வுடைய கைண்ட்னஸ்னால, அல்லாஹ்வோட காரணத்தினாலதான் யாத்ரியோं की इतनी मदद कर पाता, அவரால வர யாத்ரிகளுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுது, இது அல்லாஹ்வுடைய கருணை தான் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிறாரு. அதனால அவர் கர்வமும் ஆகிறாரு. சச்முச் மேரா தர்ம ही सबसे ऊंचा है. நிஜத்திலேயே சச்முச் மீன்ஸ் ட்ரூலி, உண்மையிலே என்னுடைய தர்மம் தான், என்னுடைய ரிலீஜியன் தான் எல்லாத்தை விடையும் உயர்ந்த ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கர்வம் வருது. சச்முச் மேரா தர்ம ही सबसे ऊंचा है. एक रोज उसके दरवाजे पर एक तका मांथा बूढ़ा आया. ஒரு நாளைக்கு, एक रोज மீன்ஸ் ஒரு நாளைக்கு, அவருடைய தர்வாசே, அவருடைய வீட்டு வாசல்ல ஏக் தக்கா மாந்தா, ரொம்ப டயர்டான ஒரு பூடா, ஒரு வயசான ஒரு பர்சன் வராரு. वह बहुत ही कमजोर था, அவர் ரொம்பவும் வீக்கா இருக்கிறாரு. उसकी कमर कमान की तरह झुकी हुई थी. அவர் कमजोरी के कारण उसके कदम भी सीधे नहीं पड़ रहे थे. அவருடைய கமர், கமர்னா वेस्ट அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, கமான் கி தரஹ், ஒரு ஆர்ச் மாதிரி, ஆர்ச் எப்படி இருக்கும் அப்படியே வளைஞ்சு இருக்கும் இல்லையா, ஒரு ஆர்ச் மாதிரி அப்படியே வளைஞ்சு இருக்குன்னு சொல்றாரு. அவர் எவ்வளோ வீக்கா இருக்காரு அப்படின்றதுக்காக சொல்ல வராங்க. உஸ்கி கமரு கமானிக்கி தரகு சுக்கி ஹுயித்தி, பெண்டாயி இருக்கு. அவர் கம்சோரி கே காரணம், அதுவும் வீக்கா இருக்கிற காரணத்தினால உஸ்கே கதம்பி, அவருடைய ஸ்டெப்ஸ், அவர் நடக்கிற அந்த நடை கூட எப்படி இருக்குன்னா சீதே நகி படுறது, அது வந்து ப்ராப்பரா இல்ல, ரொம்பவும் பெண்டாகி அவர் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ரொம்ப தள்ளாடி தள்ளாடி வந்துட்டு இருக்காரு. உஸ்னே இப்ராஹிம் கா தர்வாசா கட்கட், அவர் என்ன பண்றாரு, இப்ராஹிமுடைய வீட்டு கதவை தட்டுறாரு. இப்ராஹிம் உசே अंदर ले गया और आग के पास बिठा दिया.
இப்ராஹிம் அவரை உள்ள கூட்டிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் ஆகு கே பாஸ் அப்படின்னா அங்க ஒரு தீ மூட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப குளிரா இருக்குல்ல, ஒரு வீக்கா இருக்குது, ஏற்கனவே நடுங்கிட்டு இருக்காருனால அந்த தீ மூட்டி இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. ஆகு கே பாஸ் பிठा दिया. குछ देर விஸ்ராம் கர்கே பூடா போலா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பூடா என்ன சொல்றாரு, बेटा मैं बहुत दूर से आ रहा हूँ, मुझे बहुत भूख लग रही है, मुझे कुछ खाना दो. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை நான் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், முझे बहुत भूख लग रही है, எனக்கு ரொம்பவும் பசி எடுக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு தா அப்படின்னு சொல்றாரு. इब्राहिम ने जल्दी से खाना तैयार करवाया और जब खाने का समय हुआ तो अपने नियम के अनुसार प्रार्थना की. இப்ராஹிம் என்ன பண்றாரு, ஜல்தி से ரொம்ப வேகமா அந்த खाना அந்த சாப்பாடை வந்து ப்ரிப்பேர் பண்றாரு. தயார் கர்வாயா और जब खाने का समय, ஒன்னு இப்ப வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு, இப்ப சாப்பிடறதுக்கான நேரம் வந்துடுச்சு. तो अपने नियम के अनुसार, அவருக்குன்னு ஒரு நியம் இருக்கு, ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் அப்படின்னா, சாப்பிடறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்றதுக்கான ஒரு ரூல் இருக்கு. அந்த நியம், அந்த ரூல் பிரகாரம் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பிரார்த்தனா கி பிரேயர் பண்றாரு. उस प्रार्थना को उसकी बीवी बच्चों ने उसके पीछे दोहराया. அந்த பிரேயரை அவங்களுடைய ஒய்ஃபும் அவருடைய குழந்தைகளும் அவருக்கு பின்னாடியே ரிப்பீட் பண்ணிட்டே வராங்க. இப்ராஹிம் ने देखा वह बूढ़ा चुपचाप बैठा है. இப்ப இப்ராஹிம் என்ன நோட்டீஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூடா, அந்த வயதான அந்த மனிதர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, चुपचाप बैठा है, அது எதுவுமே சொல்லாம அமைதியாவே உட்கார்ந்திருக்காரு. इस पर उसने बूढ़े से पूछा, क्या आप हमारे धर्म पर विश्वास नहीं करते. இத பார்த்த உடனே இப்ராஹிம் அந்த பூடே கிட்ட, அந்த வயதான மனிதர் கிட்ட என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, क्या आप हमारे धर्म पर, என்ன உங்களுக்கு எங்களுடைய ரிலீஜன்ல, எங்களுடைய தர்மத்துல விஸ்வாஸ் நஹி கர்த்தே, நீங்க பிலீவ் பண்ணலையா, நம்பலையா, எங்களோட தர்மத்தை நீங்க வந்து நம்பலையா அப்படின்னு கேக்குறாரு. आपने हमारे साथ प्रार्थना क्यों नहीं की, நீங்க ஏன் எங்க கூட பிரார்த்தனா பண்ணல, பிரேயர் பண்ணல அப்படின்ற மாதிரி இப்ராஹிம் அவர் क्वेश्चन கேக்குறாரு. பூடா போலா, हम लोग अग्नि की पूजा करते हैं. நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், அக்னியை தான் பூஜை பண்ணுவோம். அதாவது அந்த விளக்கு இருக்கோ இல்ல நெருப்பு மூட்டியோ எப்படியோ அப்படிதான் நாங்க வந்து பூஜா பண்ணுவோம், எங்களுடைய வே ஆஃப் பிரேயிங் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. हम लोग अग्नि की पूजा करते हैं. बूढ़े का जवाब सुनकर इब्राहिम को बड़ा गुस्सा आ गया. இந்த பூடாவுடைய இந்த மாதிரியான பதிலை கேட்ட உடனே, சுன்கர் அதை கேட்ட உடனே இப்ராஹிம்க்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. उसने कहा, अगर आप हमारे खुदा पर विश्वास नहीं करते और हमारे साथ प्रार्थना नहीं करते तो इसी समय हमारे घर से बाहर निकल जाइए. அவர் என்ன சொல்றாரு உடனே கோவத்துலன்னு பாருங்க. அகர் ஆப் ஹமாரே குதா பர் விஸ்வாஸ் நஹி கர்த்தே, நீங்க எங்களுடைய கடவுள்ல நம்பிக்கை வைக்கல அப்படின்னா, அதே மாதிரி ஹமாரே சாத் பிரார்த்தனா நஹி கர்த்தே, எங்க கூட பிரார்த்தனா பண்ணல அப்படின்னா, இசி சமய், இந்த நிமிஷத்திலேயே ஹமாரே கர் சே பாகர் நிக்கல் ஜாயே, எங்க வீட்ல இருந்து வெளியில போயிடுங்க அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிடுறாரு. इब्राहिम ने उसे बिना भोजन दिए ही घर से बाहर निकाल दिया और दरवाजा लगा लिया. இப்ராஹிம் அவரை வந்து பினா போஜன் தியா, அதாவது போஜன் கொடுக்காமலே, பினா போஜன் தியே தேஹி கர் சே பாகர் நிகால் தியா, சாப்பாடு கொடுக்காம வீட்டுக்கு வெளியில அனுப்பிச்சிடுறாரு. और दरवाजा लगा लिया, கதவையும் மூடிடுறாரு. पर दरवाजा बंद करते ही कमरे में अचानक रोशनी छा गई. ஆனா அந்த கதவை மூடின உடனே, दरवाजा बंद करते ही कमरे, कमरेना रूम, அந்த ரூம்ல அச்சானக் சடனா ரோஷினி छा गई, ரோஷினினா ஒரு லைட், ஒரு பிரைட்னஸ் வந்து வருது. और एक देवदूत ने प्रकट होकर कहा, இப்ராஹிம் யஹ் தும்னே கியா கியா. இந்த மாதிரி ஒரு லைட் மாதிரி வருது. அந்த லைட் வந்த உடனே ஒரு தேவதூதர் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, பிரகட் ஹோக்கர் அப்படின்னா தேவதூதர் அப்படியே அந்த வெளிச்சத்துல வராரு. இப்ராஹிம் யஹ் தும்னே கியா கியா, நீ என்ன பண்ணிருக்க. உஸ் கரீப் பூடே கி உமர் 100 वर्ष की है. இப்ப வந்தாரு இல்லையா ஒரு கரீப் பூடே, ஒரு வயதானவர், அவருடைய உமர்னா வயசு, அவருடைய வயசு வந்து 100 वर्ष की है, 100 வயசு அவருக்கு. भगवान ने इतनी उम्र तक उसकी देखभाल की. கடவுள் இவ்ளோ வயசு வரைக்கும் அவரை வந்து பார்த்துட்டாரு. தேக்பால்னா டு டேக் கேர் ஆஃப், அவரை வந்து பார்த்துட்டு இருக்காரு. और एक तुम हो जो कि अपने को भगवान का भक्त समझते हो, तिस पर उसे एक जून खाना नहीं दे सके, केवल इसीलिए कि उसका धर्म तुम्हारे धर्म से भिन्न है.
एक तुम हो जो कि अपने को பகவான் का भक्त समझते हो. கடவுள் இவ்வளோ வருஷம் வரைக்கும் அவரை பார்த்துக்கிட்டாரு. ஆனா நீ பகவானுடைய பக்தன் அப்படின்னு உன்னை நீயே நினைச்சிட்டு இருக்க. जो कि अपने को भगवान का भक्त உன்னை நீயே பகவானுடைய பக்தர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. திஸ் பர் பி இருந்தாலும் கூட உசே ஏக் ஜூன் கானா அப்படின்றது ஒரு முகாவரை, ஒரு இடியம். அதுல என்ன சொல்றாங்க, ஒரு சின்ன கிரெயின் கூட, ஒரு சின்ன அரிசி கூட அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சின்ன கிரெயின் கூட நீ அவருக்கு கொடுக்கலையே. ஏக் ஜூன் கானா நஹி தே சகே கேவல் இசிலியே கி எதனால उसका धर्म तुम्हारे धर्म से भिन्न है. அவருடைய தர்மம் உன்னுடைய தர்மத்துல இருந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால அவருக்கு ஒரு பிடி சாதம் கூட நீ கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி அந்த தேவதூதர் சொல்றாரு. संसार में धर्म भले ही अनेक हो पर भगवान या खुदा सब प्राणियों का परम पिता है और सबके लिए वही एक ईश्वर है. संसार में धर्म भले ही अनेक है. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தர்மம், இந்த தர்மமானது ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமான ரிலீஜன் ஃபாலோ பண்ணுவாங்க. பலேஹி அநேக் ஹை, அநேக் மீன்ஸ் மெனி, நிறைய இருக்கு. பர் பகவான் யா குதா, ஆனா பகவானா இருக்கலாம், அதாவது ஒரு ஈஸ்வரனா இருக்கலாம், இல்ல வந்து குதாவா இருக்கலாம். அதாவது அல்லாஹ்வை சொல்லும் போது குதா அப்படின்னு சொல்லுவாங்க, குதாவா இருக்கலாம். சப் பிராணியோ கா பரமபிதா, எல்லா பிராணிகள், எல்லா உயிர் ஜீவனங்களுக்கும் பரமபிதா और सबके लिए वही एक ईश्वर है, எல்லாருக்குமே கடவுள் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. यह कहकर वह देवदूत आंखों से ओझल हो गया. இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு அந்த தேவதூதர் வந்து கண்கள்ல இருந்து மறைஞ்சிட்டாரு. ஓஜல் हो गया ना அப்படியே கண்ணுல இருந்து மறைஞ்சு போறதுன்னு அர்த்தம். இப்ராஹிம் को अपनी भूल मालूम हुई. இப்ப இப்ராஹிம்க்கு அவரோட தவறு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. உஸ்கோ படா பச்தாவா ஹுவா. பச்தாவா மீன்ஸ் ரெக்ரெட். அதுக்கு வந்து ரொம்ப வருந்துறாரு. அவருடைய தவறுக்கு வந்து அவர் ரொம்ப வருத்தம் சொல்றாரு. உஸ்கா படா பச்தாவா ஹுவா. வஹ் பாகா பாகா உஸ் பூடே கி கோஜ் மே கயா. அவர் என்ன பண்றாரு, பாகா பாகானா ஓடி ஓடி அந்த பூடை எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை சர்ச் பண்ணி போறாரு. கோஜ் மே கயா. தோடி தூர் பர் உசே வஹ் பூடா மில் கயா. கொஞ்சம் தூரத்துல பார்த்தா அந்த பூடா அங்க இருக்கிறாரு, அந்த ஓல்டு பர்சன் அங்க இருக்கிறாரு. இப்ராஹிம் உஸ்கே पैरों पर पड़ा और उससे क्षमा मांगी. இப்ராஹிம் அவரோட கால்ல விழுந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. बूढ़े ने उसे क्षमा करते हुए कहा, बेटा अब तो तुम समझ गए ना कि भगवान सबका एक है. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்டா குழந்தை, அப் தும் சமஜ் கயே, இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியா, பகவான் சப்கா ஏக் है, கடவுள் எல்லாருக்கும் ஒண்ணு அப்படின்றது நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. बूढ़े की यह बात सुनकर इब्राहिम को बड़ा आश्चर्य हुआ क्योंकि यही बात उससे देवदूत ने भी कही थी. பூடேவுடைய இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இப்ராஹிம்க்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இதே வார்த்தைகள் தான் எஹி பாத் உஸ்ஸே தேவதூத் நே பி கஹி தீ, அந்த வந்த தேவதூதரும் இதே வார்த்தைகளை தான் சொன்னாரு. ஒருவேளை இவர் தான் கடவுளா அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்பவும் ஆச்சரியமா ஆயிடுச்சு. இந்த லெசன்ல, இந்த கஹானியில நிறைய கடவுள் இருக்கலாம், நிறைய தர்மங்களை நிறைய பீப்புள் ஃபாலோ பண்ணலாம். ஆனா கடவுள் அப்படின்றவர் எல்லாருக்குமே ஒன்றுதான், ஈஸ்வர் ஏக அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த லெசனோட அபியாசம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.